நம்ம 10வது படிக்கும் போது மண்ணெல்ல மாங்காடிக்கு போவோமே, அப்ப ஒண்ணு நான் கனவு பண்ணுவேன். அதே மாதிரி இல்ல இது மூஞ்சம். எஸ் சார். வணக்கம் சார். ஏண்டா பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டா பெரிய மன்மதன் நினைப்பா? இல்ல சார். ரோட்ல ஒரு பொண்ணு போக கூடாது அப்படிலாம் இல்ல சார். எங்க வேலை செய்யறேன்? பேங்க்ல சார். அடடே பேங்க்லயா? ஆமா சார். எங்க கை கொடு. ஏண்டா சூதாடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன்? சொல்லிருக்கீங்க சார். ஆண்ணியா? இல்ல சார். போய் சொல்லாத. ஆண்ண சார். எவ்வளவு ஜெயிச்ச? 300 ரூபாய் தான் சார். 300 ரூபாயா சார்? எங்க கை கொடு. வேண்டாம் சார். வேண்டாம் சார். ஐயோ 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 கை. இந்த 4 பேர் பேர்ல எஃப்ஐஆர் போடு. நாளை கோர்ட்டு கொண்டு போகணும். கையடா. சாயந்தரம் பாருங்க, தண்ணி வச்சு பேசிக்கிறேன். அப்படியா? எங்க கை கொடு. காவல்துறை ஆய்வாளர் இருக்கிறாரா? இருக்காரு. என்ன விஷயம்? என்ன தேடுறீங்க? முந்தாடியில இருந்து 30 ரூபாய் திருடிட்டான் படுவாய்ப்பு. முடிச்சு எங்க இருக்கான்னு அலையறான் சார். இவனை தர்மடி அடிக்கல என்ன சார் தப்பு? விடுங்க. நாம இவன் அடிச்சா புத்தி வராது. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா அவனுங்க முட்டிக்கு தட்டா தானா புத்தி வரும். ஆட்டோ எதிர்த்து பேச தொலைச்சு விடும். தொலைச்சு உனக்கு அறிவு இருக்கா? எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லிருக்கேன், எட்டனா 1 ரூபாய்க்கு முடிச்சு உட்காத, அடிப்பட்டு சாகாதன்னு. இதெல்லாம் ஒரு குழப்படா. நான் என்னடா செய்யறது? நானும் அவங்க கூடாதுன்னு பாக்குறேன். இந்த முடிச்ச பார்த்துட்டா என்ன புறம்போக்கு? போனா போதுன்னு வண்டியில ஏத்திட்டு வந்தா ஏன் வண்டியில கை வைக்கிறியா? காசுமாலும் என்ன தைரியம் இருந்தா என்ன நடுரோட்ல நிப்பாட்டிட்டு மத்த வண்டிகளை அனுப்பிச்சிட்டு இருப்பேன். சாரி டாடி, 2 மினிட்ஸ்ல டியூட்டி முடிஞ்சிடும். நானும் வந்துடுறேன். குட் ஈவினிங் சார். நீங்க வேணா அழைச்சிட்டு போங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இவங்க வேலையை பாருங்க. கமான்.
என்னங்க, சபா செக்ரட்டரி மணியர் போன் பண்ணாரு. இன்னைக்கு கேரனுடைய பிரசங்கம் 6 மணிக்கு இருக்கா. நான் வர்றேன்னு அஷூர் பண்ணிட்டேன். சீக்கிரம் சாப்பிடுங்க, எல்லாரும் போலாம். இரு, யூனிஃபார்மை கழிச்சிட்டு வரேன். யூனிஃபார்மோட போனாதான் ஃப்ரண்ட் சீட்ல இடம் கிடைக்கும். உட்காருங்க. உன் பொண்ணுக்கு என்ன கொலஸ்ட்ரால் இருந்தா? கொலஸ்ட்ராலா? அதுதாண்டி கொழுப்பு. ஓ, என்ன நடு ரோட்ல நிப்பாட்டிட்டு வேடிக்கை பாப்பா. போலீஸ்கார முன்னாடி எனக்கு ஒரே அவமானமா போச்சு. நீயும் சிரிக்கிறியா? இல்லைங்க. இந்தம்மா லட்டு சாப்பிடு. அவ இன்னைக்கு சாப்பாடே தொடக்கூடாது. நான் சாப்பிடறத வேடிக்கை பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு அவளுக்கு தண்டனை. எல்லாத்தையும் இங்க போடு போடு. அவ தட்டெடு. நூடுல்ஸா? ரொம்ப பிரமாதம். ஓரம் ரசிச்சது. பேசாம சாப்பிடுங்க. டாடி, கபில் தேவ் பாருங்க டாடி, என்னமா கோல் பண்றாரு. சூப்பர். இது என்னமா பெரிய பவுலிங். நான் காலேஜில் படிக்கும் போது ஆடாத ஆட்டமா ஓடாத ஓட்டமா? எங்க காலேஜில் நான் தான் ஃபாஸ்டஸ்ட் பவுலர். கன்னியாகுமரி ரவுடியில இருந்து காஷ்மீர் கேடி வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன். உன் பொண்ணு என்னையே ஏமாத்த பாக்குறான். போதும், அதிகமா கோவப்படுற மாதிரி ஓவரா ஆக்ட் பண்ண வேண்டாம். அது இங்க ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகாது. பொண்ண சாப்பிட சொல்லுங்க. அன்பான தோழர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மாம்பூர் அலியின் கலை நிகழ்ச்சி நடைபெறும். கலை நிகழ்ச்சியை நிறுத்துங்கள். தலைவர் கருத்துரை ஆற்றட்டும். அன்பிற்கும் இனிய தோழர்களே, இளம் சிங்கங்களே, நாம் அடுத்தவன் பாக்கெட்டையும் துச்சமாக மதிக்க கூடாது. அதே சமயம் ஜெயில் கம்பிகளையும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே கூட. தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான வேண்டுகோள். நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க. நம்ம அமைப்புல இப்படி மொட்டை பசங்களும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க, என்ன போல குடும்பஸ்தங்களும் இருக்காங்க. இந்த மொட்டை பயலும் அந்த பெரியவங்களும் உள்ள போயிட்டா கவலையே இல்ல. ஆனா என்ன போல குடும்பஸ்தன் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த குழந்தை குட்டிங்க கதி என்ன ஆகும்? அந்த குடும்பம் என்ன ஆகும்? அதனால நம்ம அமைப்புல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாசம் மாசம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மரியாதை பண்ணி அனுப்பி வைக்கணும். இந்த ஆளு மொட்டை பசங்க கெட்ட பசங்க பேசுறாரு. மரியாதை அந்த ஆளை வாபஸ் வாங்க சொல்லுங்க. கூட்டத்துல எவனோ குழப்பம் பண்றான். ஏ குட்டையா, உன் உயரத்துக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து அமுக்குற. பொஞ்சாதி பிள்ளைகளை விட்டுட்டு காடாறு மாசம் நாடாறு மாசம்னு ஜெயில என்னால கஷ்டப்பட முடியல. அதனால தயவு செய்து என்ன யூனியன்ல இருந்து எடுத்துருங்க. சரிங்க, அதை சாப்பிடுங்க. ஊருல உலகத்துல ஒரு பயனும் சுத்தமில்ல. ஒரு சான் வயசுக்கு திருடுனா குத்தமில்ல. பேரு பெற்ற திருடங்களை புடிச்சிடதா சட்டமில்ல. பஞ்சத்துக்கு திருடுகிறான், நாட்டுக்கு ஒரு நட்டமில்ல. வருஷத்துல 6 மாசம் மாமியார் வீடு. வெளிய வந்தா மறுபடியும் திருடுற பாடு. சமத்தம் கெட்டு போச்சு புண்ணிய நாடு. பாதி பேரு திருடங்க தான் பட்டியல் போடு. வருஷத்துல 6 மாசம் மாமியார் வீடு. வெளிய வந்தா மறுபடியும் திருடுற பாடு. ஆக மொத்தம் கெட்டு போச்சு புண்ணிய நாடு. பாதி பேரு திருடங்க தான் பட்டியல் போடு.
செல்வமெல்லாம் ஆஹா சேர்த்து வச்ச மனிதரெல்லாம் திருடந்தான்னு சொன்னவர் காந்திதான் அதை கேட்கிறப்போ மனசுக்கு ஒரு சாந்திதான் திருடந்தான்னு சொன்னவர் காந்திதான் அதை கேட்கிறப்போ மனசுக்கு ஒரு சாந்திதான் அடக்கள்ளத்தனம் பண்ணுறவன் கலக்கலத்தான் காத்துறவன் வெள்ளம் போல காசு பணம் சேர்க்கிறான் அவனை உள்ளபடி எந்த போய கேட்கிறான் வருஷத்துல 6 மாமியார் வீடு மாமியார் வீடு வெளிய வந்தா மறுபடியும் திருடுற பாடு ஆயப்ப இருட்டுலதான் அப்ப பண்ண திருட்டுலதான் ஐயப்ப இருட்டுலதான் அப்ப பண்ண திருட்டுலதான் நீயும் நானும் பிறந்திருக்கோம் தெரிஞ்சுக்க நம்ம பிள்ளைகளும் அப்படித்தான் புரிஞ்சுக்க நீயும் நானும் பிறந்திருக்கோம் தெரிஞ்சுக்க நம்ம பிள்ளைகளும் அப்படித்தான் புரிஞ்சுக்க நீயும் நானும் நல்ல புள்ள தேவைக்கு மேல் எடுப்பதில்லை வாயு வயிறு காயிறப்போ திருடுறோம் அந்த வானம்பாடி கூட்டம் போல திரிகிறோம் வருஷத்துல 6 மாசம் மாமியார் வீடு வெளிய வந்தா மறுபடியும் திருடுற பாடு ஆக மொத்தம் கெட்டு போச்சு புண்ணிய நாடு பாதி பேரு திருடங்க தான் பட்டியல் போடு டன் 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 டன்